பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 27வது வசனம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நன்மையை நாம் தேட வேண்டும். நன்மையை தேடுகிறவன் எதை பெற்றுக்கொள்ளுகிறான்? தேவனிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்ளுகிறான். இடத்துல நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுகிறவன் என்ன செய்கிறான்? அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேட வேண்டும்? நன்மையை நாம் தேடக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். மத்தேயு 6:33 வாசிக்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, நாம் இந்த கால வேளையில் நாம் எதை தேடுகிறோம்? இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தேடுகிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. காரணம், அவர்கள் தேடுகிறதின் அடிப்படையில் எதை தேடுகிறார்கள்? க்ளோரி டு காட். எப்படி தேடுகிறார்கள்? ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால், இந்த பூமியில் மனிதனுடைய தயவிலும் ஞானத்திலும் அவர் வளர்ந்ததை நீங்கள் பார்க்க முடியும். என கண்பானவர்களே, நீங்கள் எப்படி தேடுகிறீர்கள்? நன்மையை நீங்கள் எப்படி தேடுகிறீர்கள்? வேதத்தில் வாசிக்கும்போது, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொருட்களை சேர்த்து வைத்து அவைகளை கட்டி வீட்டிற்குள் வைக்கிறதுனால நமக்கு என்ன வந்துடாதுங்க? ஆசீர்வாதம் வந்துடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவைகளை நாம் விற்பனை செய்ய வேண்டும். என கண்பானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது காலேப் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து பார்க்க முடியும். அவன் யாராயிருந்தான்? தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமனாயிருந்தான். அவன் உத்தமனாய் இருந்ததுனால தேவன் அவனுக்கு என்ன செய்திருந்தார்? வாக்கு கொடுத்திருந்தார். என்ன வாக்கு கொடுத்திருந்தார்? இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். பிரைஸ் தி லார்ட். என்னை நான் உத்தமமாய் பின்பற்றினதுனால நான் கால் மிதித்த தேசத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் தருவேன் என்று ஆண்டவர் அன்னைக்கு ஆணையிட்டு கொடுத்தார். என்னை கர்த்தர் உயிரோடு காத்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் 85 வயது உள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை எனக்கு அறிகிறேன். எனக்கு பலன் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு சொன்ன அந்த மலை நாட்டை, அந்த ஹெப்ரோனை எனக்கு சுதந்திரமாய் தாரும் என்று யோசுவாவிட்ட கேட்கிறான். யோசுவா அவனுக்கு அதை சுதந்திரமாய் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். காலேப் என்ன செய்தான் தெரியுமா? உத்தமமாய் தேவனை தேடினான். ஹல்லேலூயா. அவன் உத்தமமாய் தேடினதுனால கர்த்தர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்த, க்ளோரி டு காட்,
அந்த அந்த தேசத்தை எப்போ ஆணையிட்டு கொடுத்தார்? 40 வயசாக இருக்கும்போது ஆணையிட்டு கொடுத்தார். 85 வயசில் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை கர்த்தர் எனக்கு தருவாராக. நல்ல கவனிங்களேன். சங்கீதம் 84வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. காலேப் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தான். என அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எப்படி தேடுகிறீர்கள்? தேவனை உத்தமமாய் தேடுகிறீர்களா? இந்த கால வேளையில் தேவனை உத்தமமாய் தேடுவீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் என்னைக்கு எத்தனை வருஷத்திற்கு முன்பாக உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருந்தாலும் சரிங்க, அந்த வார்த்தை கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும். அவர் ஆணையிட்டு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தேவனை முழு நிச்சயமாய் நம்புங்க. தேவனை தேடுங்க. எல்லாவற்றிற்கும் நீங்கள் நன்மையை தேடினா உங்களுக்கு நன்மை உண்டாகும், தீமையை தேடினீங்கன்னா உங்களுக்கு தீமை உண்டாகும். நீங்கள் நன்மையை மாத்திரம் தேடுங்க, கட்டாய் உங்களுக்கு நன்மை கடந்து வரும். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நன்மையை தேடுகிறவன் தேவனிடத்திலிருந்து தயவை பெறுகிறான் என்று வேதம் சொல்கிறதப்பா. இந்த கால வேளையில் தேவ தயவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.